ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசல் சேனலில் தீராத நோய் சுகரு. அந்த சுகரு தீர்றதுக்காக ஒரு மூலிகை கஷாயம் வைக்க போகிறேன். 21 மூலிகை கஷாயம் இன்னைக்கு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கஷாயத்துக்கு தேவையான மூலிகை பார்த்துக்கலாம். கிராமத்தில் பொங்கப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கலுக்கெல்லாம் தோரணம் கட்டுவாங்க. அதனுடைய வேரை எடுத்தாந்து வச்சுருக்கேன். வேரை கட் பண்ணி கொதிக்க கொதிக்க வச்சுக்கணும். இதுதான் பொங்கப்பூ. இது சங்குப்பூ. இது நொச்ச கொழுந்து, வேப்பலை கொழுந்து, கற்பூரவள்ளி, கிழாங்கண்ணி, இட்லி கொத்து பூ, பூண்டு, மிளகு ஜீரகம், சிறுஅன்னம் செடி, சிறுஅன்னம் தழை. பூச்சி கடிக்கலாம். இது கொதிக்க வச்சு குடிக்கிறது. மென்று சாப்பிடுவாங்க பூச்சி கடிக்கு. நொணா கொழுந்து, பிளா இலை, முடக்கத்தான், முருங்கைக்கீரை, மூக்கற்ற கீரை, குப்பமேனி, பட்டிப்பூ. இது பிங்க் கலர்லேயும் இருக்கும். அந்த பட்டிப்பூ இது வெள்ளை கலரில் இருக்குது. கொய்யா கொழுந்து, முசுமுசுக்கு குழந்தைக்கெல்லாம் சளி பிடிச்சா கசக்கி ஊற்றுறது. முசுமுசுக்கு ரெட் கலரில் இருக்கிற ஒத்த செம்பருத்தி. இது எல்லாம் போட்டு தான் இப்போ மூலிகை கஷாயம் வைக்க போகிறோம். சிறுஅன்னம் மூலிகை, நொச்ச கொழுந்து, சங்குப்பூ, கற்பூரவள்ளி, இட்லி கொத்து பூ, வேப்பங்கொழுந்து, கிழாங்கண்ணி, பிளா இலை, நொணா கொழுந்து, முடக்கத்தான், மூக்கற்ற கீரை, பட்டிப்பூ, குப்பமேனி, முருங்கைக்கீரை, கொய்யா மரம் கொழுந்து, கொய்யா இலை, ஒத்த செம்பருத்தி, முசுமுசுக்கு. இதான் பொங்கப்பூ வேறு. நறுக்கி வச்சிருக்கிறோம். மிளகு ஜீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டால் வயிறு உப்பசமாக இருந்தாலும் ஈரப்பசியை அது சரியாகும். ஜீரணம் ஆகிறதுக்காக தான் பெருங்காயத்தூள், பூண்டு, மிளகு ஜீரகம்லாம் போடுறேன். இந்த கஷாயத்துக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மூலிகை அதெல்லாம் வந்து அந்த தண்ணி சுண்டுனா 1 லிட்டர் 1/2 லிட்டர் தண்ணி ஆகணும். கஷாயம் நல்லா கொச்சிடுது, நல்லா சுண்டிடுதுங்க. 1 லிட்டர் வச்சுது இப்போ 1/2 லிட்டராக இருக்குது. எடுத்துடலாம். மூலிகை கஷாயம்
இது மூலிகை 21 மூலிகை போட்டு கஷாயம் வச்சுருக்கிறேன். இது சுகரு, பிபி, ஆஸ்மாக்கிறவங்களுக்கு, முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சளி எல்லாமே சரியாகிறதுக்காக 21 மூலிகை போட்டு கஷாயம் வச்சுருக்கிறேன். எனக்கு சுகர் வந்தப்போ இப்படி தான் நான் கஷாயம் வச்சு குடித்து எனக்கு சுகர் நார்மலாக ஆச்சு. நீங்களும் வச்சு உங்கள் வீட்டில் சுகர்காரங்களுக்கு வச்சு கொடுங்க. சுகர்காரனில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா சளி இருக்கிறவங்க, குழந்தைக்கு சளி இருந்தால் சாப்பிட்லாம், போடலாம். பெரியவங்களுக்கு ஆஸ்மாக்கிறவங்க, முடக்குவாதங்கிறவங்க, கை கால் குத்தல் குடைச்சலுக்கு நான் முடக்குவாதம் போட்டுக்கிறேன். மூக்கட்டை போட்டுக்கிறேன். வெட்ட சூடுனாக்கா அந்த மூக்கட்டை போட்டோம்னா அது கிட்னி ஃபெயிலியர் ஆனது கூட சரியாகும். அந்த மூக்கட்டைன்ற கீரை நீங்களும் வச்சு இதுமாரி கஷாயம் வாரத்தில் 2 முறை சாப்பிட்டா நான் தீராத சுகர் கூட சரியாயிடும். நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. இது கசப்பாக தான் இருக்கும். கசப்பாக இருந்தாக்கா நாட்டு சர்க்கரை போட்டு, கசப்பு பிடிக்கும் அது சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா லேசாக உப்பு போட்டு சாப்பிட்லாம். நான் அப்படியே தான் சாப்பிட்றேன், எதுவும் போடாமல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.